சித்த மருத்துவத்துல பொதுவாவே காயக்கல்ப மருந்துகள் 2 வகையா இருக்கு. அதுல பொது கல்பம், சிறப்பு கல்பம் அப்படின்னு சொல்லி இத பிரிக்கலாம். பொது கல்பம் அப்படின்னா பொதுவாவே எல்லாருமே சாப்பிடக்கூடியது, ஜென்ரலா ஹெல்த்துக்கு சாப்பிடக்கூடியது. சிறப்பு கல்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சிறப்பாக ஒரு நோய்க்கு மட்டுமே சாப்பிடக்கூடியது. இந்த செமிகாப்பஸ் அனகார்டியம் நாங்க அது பொது கற்பமாம் இருந்தாலும் கூட சிறப்பு கற்பம் போல நோய்க்கு தகுந்தது போல கொடுப்போம். இப்போ ஒருத்தரோட உடல்நிலை வாத பித்த கபம் தேகிய நம்ம பிரிப்போம். அதுலேயும் கலப்பினமாக வாத பித்தம் வாத கபம் இப்படி 9 வகை உடல் தேகிகள் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தது போல் அந்த மருந்தை நாங்கள் கொடுப்போம். இன்னொரு விஷயம் பத்தியம் ரொம்ப முக்கியம். காயக்கல்ப மருந்துகள் நம்ம எடுக்கும் போது கிளைமேட் நம்மளோட காலநிலை ரொம்ப முக்கியமானது. இப்போ வெயில் காலத்தில் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல நம்மளோட பத்தியம் உணவு முறை எல்லாமே நம்ம மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் நந்தி எண்ணெயை எங்களோட ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் கிடைக்கிறத டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் பத்தியமும் ரொம்ப முக்கியம். பத்தியம்லாம் இருக்க முடியாது அப்படின்னா இந்த மருந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம்தான். அதே போல் காலநிலை ரொம்ப முக்கியம். காயக்கல்ப மருந்துகள் தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வரும்போதே உடல் வன்மை பெறும். இது ஆண்மைக்கு ரொம்ப நல்லது. விந்தணுக்களை அதிகரிக்கக்கூடியது.